ஹை கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போது பொரோட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சென்சே என்னாச்சு லூசு மாதிரி பண்ணின்னு கேட்க, ஒரு சென்சேடா அவர்கிட்ட மரியாதை பேசுதா ஷிக்கடா வந்து படிப்பானா முடிச்சிருங்க சென்சே தெரியாத பண்ணிட்டான்னு சொல்ல சென்சே கும்முன்னு இருப்பாரா. ஸோ பூச்சி வரும் ஒரு உடம்புலேருந்து கண்ணுலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சு என்ன நடக்குது? நம்மளோட இவன் அட்டாக் பண்ண மிச்சுக்கு அவனோட பேம்பு நைஃப் வச்சு தப்பிச்சிடும். சென்சே சென்சே என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் பரோட்டோ பார்த்தேன்னா அந்த அவரோட எனர்ஜி வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஒரு சக்கரா இது. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க பசங்களா. ஸோ ஒரு எல்லா பூச்சும் சேர்ந்து அது என்ன சொல்லுறது, அந்த மரத்தில் பிடிங்கின்னு வந்து அடிக்க வருமா நம்ம பரோட்டோவில் பார்த்து போக சொல்ல ஷாடோ ப்ரெஸ் ஜூட்ஸு ஷிக்கடா யூஸ் பண்ணுவோம். ஷாடோ ப்ரெஸ் ஜூட்ஸு வேலைக்காலையா? வாட், இதுக்கு வாய்ப்பு இல்லை. பரோட்டோவில் ஐயோ காப்பாற்றிங்க மேலே ஏறுது, என்ன பண்ணுறது சொல்ல மிட்சுக்கே என்னப்பா நான் சென்சே பாப்பா மிட்சுக்கே நீங்கள் சாப்பிட்ற பரோட்டோ சொல்ல விண்ட் ஜுட்ஸு சொல்ல விண்டை யூஸ் பண்ண அவன் காப்பாற்றுறான் மிட்சுக்கே. ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்க போகுது சென்சே யோசிப்பார். நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சென்சே ஏன் இப்படி ஆனாருன்னு, பொரோட்டோவை அட்டாக் பண்ணாருன்னு, அவர் பொரோட்டோ மேலே தான் டார்கெட்டாக இருக்கான்னு யோசிக்க. ஸோ பொரோட்டோ சொல்லலாம் அவர் அப்போ தான் அடிக்கடி பைத்தியம் பிடிச்சிக்கோன்னு தானே கட்சியில் உயிர் தப்பிச்சு வந்திருக்க சொல்ல மிச்சுக்கே சிரிப்பான். அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து மிச்சுக்கே சொல்லுவான் இது எதாவது நடக்குது, சென்சே ஏன் இப்படி மாறினாருன்னு கேட்க. ஸோ பொரோட்டோ வந்து என்ன அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இவன் சொல்ல பொரோட்டோ அவனுக்கு சண்டை நடக்க ஆரம்பிச்சு மிச்சுக்கே சிரிப்பான். ஸோ இவன் பார்ப்பான் யார் அவன், சென்சே ஏதோ சென்சே பேர் மறந்துட்டேன், யுராக்கா சென்சே. அவர் உராக்கா சென்சேன்ற பாருங்க, உராக்கா சென்சே பிரின்சிபல். பக்கத்தில் இருக்கிற ஒரு டீச்சர் உட்காந்து பேசினே இருப்பாங்க கூட. யுராக்கா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் என்னத்தை நடக்க போதோ இன்னைக்குன்னு. ஸோ அப்படின்னு யோசிக்க அந்த 3 பேர் அந்த புதருக்குள்ளே போவாங்களா, யார் துரத்தினாரான்னு பார்த்தா எல்லா பூச்சும் அவங்களெல்லாம் தேடின்னு இருக்க பூச்செல்லாம் இருக்கும். பரோட்டோலாம் பயந்துருவேன், இதுங்களாம் பூச்சினா பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, பூச்சை பார்த்தா அந்த சென்சே ஞாபகம் வருதுன்னு சொல்ல என்னத்து அந்த சென்சே ஞாபகமா நம்ம ஷிக்கடாவை யோசிப்பான். பார்த்தா அந்த சென்சேவை தான் இங்கே இருக்கின்னு வந்துட்டோம் பார்த்தீங்களா பசங்களான்னு சொல்ல. ஸோ அது ரெண்டும் அந்த 2 பேரை துரத்தின்னு போவோம். மிட்சுகே மேலே ஜாலியாக உட்காந்துருக்க பரோட்டோ பேப்பர் பாம்பை கட்டி அடிக்குமா, டமால்னு வெடியும். ஒன்றும் ஆகாது அந்த பூச்சிங்களுக்கு, அதுங்களுக்கு ஒன்றும் ஆகாது பசங்களா, ஏன்னா சக்கரா இன்செக்ட்டுன்னு வாங்க ஏதோ ஒரு இன்செக்ட். சரி நம்மளுக்கே தெரில. பரோட்டோ பார்ப்பான் அது எல்லாத்தையும் ஆசைப்பட்டு வருது. சரி ஷிக்கடா சாரி பரோட்டோன்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் ஓட ஓட தொட்டின்னு மிச்சுக்கே ஒரு மாதிரி அப்போ வந்து ஈவலாகவே நடந்துட்டுருக்கான்ப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ சேமாக சொல்லுவான் சென்சே நீங்கள் சாப்பிட்றீங்கடா சிரிக்க. அடுத்த நாள் காலை ஆகிடும். இவங்க பார்த்தீங்கன்னா மரத்தில் உட்காந்து பச்சு தூங்கின்னு இருப்பாங்க. அடுத்த நாள் காலை ஆகிடும்னு பாருங்க, அந்த இருட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அங்கெல்லாம் பத்துன்னு இருக்க அதேலி அவங்ககிட்ட இருந்த அதே சக்கரான இங்கே இருக்குது. என்னது பிளாக் கலர் சக்கரை ஷிக்கடாக்க ஒரு டவுட்டாக இருக்கும், இது ஏன் இவன் பண்ணக்கூடாது, மிச்சுக்கே மேலே டவுட் படுவான், ஏன்னா அவன் தானே புதுசாக வந்தவன். ஸோ டவுட் இருக்கும். பரோட்டோ சொல்லுவான் இந்த மாதிரி, அவன் சொல்லுவான் மிச்சுக்கே நம்ம எப்படியாவது மாஸ்டரை போட்டு தள்ளணும், அப்போ தான் நம்மளால் ஒரு வேலையை பண்ணி அவர் போட்டு தள்ளனா நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்ல. அவர் போட்டு தள்ள முடியாது, அவர் வந்து ஈவல்னஸாக நடந்துக்கிறாரு, என்ன ஒன்றா நம்ம சென்சை எப்படியா போட்டு தள்ளி பரோட்டோ சொல்ல. வேறு வழியில் போட்டு தள்ளியே தான் அவனை மிச்சுக்கே சொல்லு, என்னால் ஒத்துக்க முடியாது ஷிக்கடா சொல்லுவா. ஸோ மிச்சுக்கே சொல்லுறது ஒரு வகையான கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க உட்காந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்ன பிளான் பார்த்தோன்னா அதெல்லாம் அப்புறமா தான் காமிப்பாங்க, எனக்கே ஃபஸ்ட்டு காமிக்கல உங்களது பிளானெல்லாம். ஸோ இவன் யோசிப்பான் மிச்சுக்கே எப்படிப்பட்ட பிளான். பரோட்டோ முன்னாடி போகாத, இதை நானே பேசிக்கிறேன் மிச்சுக்கே கிட்ட, இவன்கிட்ட ஏதோ இருக்குன்னு நம்மளோட ஷிக்கடா யோசிப்பான். ஸோ பரோட்டோவில் சரி இதை நானே பண்ணுறேன், ஏன்னா அவருக்கு நான் தானே தேவை, ஸோ நானே பண்ணுறேன், வேணாண்டா உன் வீடு கூட ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பரவாயில்லன்னு பரோட்டோ சொல்லுவானா. சரி நீ முடிவு பண்ணிட்ட, உன் முடிவு யாராலும் தடுக்க முடியாது, நீயே பண்ண சொல்ல. மிச்சுக்கே உன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கன்னு சொல்லுவானா. அன்றைக்கி ராத்திரி நம்ம அதை பிளான் பண்ணது தப்பு தான் நான் யோசிப்பான். ஸோ என்ன பிளான் பார்த்தோன்னா இவன் தாங்க எல்லோரும் இது பார்த்து நான் நைட்டு இந்த 3 நைட் இஸ் கம்மிங்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஒரு பிளான் என்னன்னுப்பா
நான் என்ன பிளான்லாம் தெரில பார்த்தா காமிப்பாங்க. ஸோ பொரோட்டோ வந்து அட்டாக் பண்ணோன்னா ஷினோலாம் வச்சு அமைக்க விட்ருவான். பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் பின்னாடியே இருக்குன்னு தெரியும்டா. அப்போ இடையில வருதுடா நீ யாருக்கோ சொல்லிட்டு அமைக்க விட்ருவான். அதுவும் ஷேடோ க்ளோன் இப்போ பொரோட்டோ யோசிச்சு பேப்பர் பொம்மை யூஸ் பண்ணி கட்டி விட்ருப்பான். ஸோ நம்ம ஷிக்கடா வந்து ஷேடோ ப்ரெஷர் ஜூச்சு யூஸ் பண்ணுவான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வர மாட்டேங்குது. ஸோ அவன் தண்ணியில் போய் தண்ணியில் என்ன பொரோட்டோ ஷிக்கடாவே பிடிச்சிப்பான். பின்னாடி நம்மளோட மிட்சுகன்ட்டு ஷிக்கடா இவன் கேட்பான் அந்த சென்ஸு நீ ஏதோ பண்ணலையான்னு. ஸோ நம்ம பொரோட்டோ வந்து நம்ம ஷிக்கடாவில் எங்ககிட்ட வேறு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லுவான். பொரோட்டோவில் கீழே பாருன்னுவான். என்னடா கீழேன்னு சொல்ல போது மிட்சுக்கோட கை, ஏன்னா அந்த கை பெருசாக இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே இழுத்துன்னு போவான். ஸோ தண்ணிக்குள்ளே போனோடனே அவனோட லைட்னிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுவான். ஸோ கரண்ட் அடிக்குமா, செம்ம கரண்ட்டு வெளியெல்லாம் தெரியும். அப்பா எப்படியே நம்ம தெச்சோன்னு சொல்ல அது பார்த்தினா அது வெளியே வந்துடும். அவள் தான் ஷினோ செத்துற போகிறான்னு அவர் தூக்கி வெளியே அனுப்பிச்சிடுவார். அந்த சென்ஸை செத்துற போகிறான்னு. ஸோ அவள் தான் அவன் மயங்கி விழுவான் மிட்சுக்கே தண்ணிக்குள்ளே. நான் சாக போகிறேன்னு சொல்ல பொரோட்டோ நான் இருக்கேன்னு அவனை காப்பாற்ற சொல்லி பொரோட்டோ சுகாமே நண்பான்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடுவானா. ஸோ ஐயோ பறந்து போகலையே நீந்தி போக முடியலையே காப்பாற்றணும்னு சொல்ல பொரோட்டோ வாடா மேலே உன்னால் கிவ் அப் பண்ணாதன்னு சொல்ல சென்ஸில் அவரில் தண்ணியில் என்னால் முடியும்னு சொல்லிட்டு எழுந்து போய் தண்ணியில் போய் குடிச்சிடுவான். தண்ணியில் குதிக்க போது சமனிங் ஜூட்ஸு பண்ணுவான். சமனிங் ஜூட்ஸுன்னு சொல்லிட்டு அவன் கையை போய் பிடிப்பான் பொரோட்டோ கையை. ஸோ சமனிங் ஆகிடும். ஸோ அந்த பூச்சி வந்தோடனே கீழே விழுந்துருவான். அந்த சென்ஸே கீழே வந்தோடனே வெற்றி கொடிலாம் காமிச்சிட்டு ஷினோ சென்சேன்னுவான். பெரிய ஷாக் ஆகிடும். ஷினோ சொல்லுவான் என்னை ஏதோ ஒரு கடிச்சிதுன்னு, அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி மாறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதுலாம் தப்புன்னு. ஸோ அவர் சென்சியோட பேர் ஷினோ வாங்க. அதுக்கப்புறமா சொல்லுவான் பரவாயில்ல அது ஏன் தப்புனா அவங்ககிட்ட அப்படி நடந்தேன்னு பொரோட்டோ கேட்பான். ஷிக்கடா ஆமாம் அதுவும் தப்புடான்னு நினைக்கிறேன்னு ஷிக்கடா சொல்லுவாள். ஸோ ஷினோவில் திரும்பி என்னை மடிச்சிருக்க பசங்களாம் மடிச்சிருக்க தேபி தேபி அவ்வளோதான் மிட்சுக்கே யோசிப்பான். ஆமாம் இவர் நல்ல சென்சே தான் யோசிப்பான். ஏன்னா இவருக்காக ஒருத்தவங்கிட்ட போய் சாரிலாம் கேட்டிருக்கான். ஸோ உடனே குருணை சென்சே காமிச்சு ஷினோ நீ நல்ல சென்சேவாக இருப்ப, எனக்கு உன்னை பற்றி தெரியும், மட்டாலையும் ஸ்ட்ராங்கஸ்ட் நெஞ்சான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அப்படி அவன் வந்து நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பசங்களை இது பண்ணிட்டீங்க, எனக்கு இதுக்கு நீங்கள் என்ன நன்மை கொடுக்கலான்னு சொல்ல. ஸோ ஷிகமார் சொல்லுவான் எப்படா இருக்க அப்படி கேட்க டேரக்டர் சொல்லுவான் பரவாயில்ல ஆனால் நீ கட்சியில் பசங்களை காமாற்றிருக்கல அதுவே போதும்னு சொல்லுவானா. ஸோ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அந்த 3 பேர். ஆனால் இது எதாவது நடக்குது எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஆமாம் நடக்குதுன்னு சொல்லுறதோட இந்த ஈவில்னஸ் எல்லாருக்குள்ளே போகுதுன்னு தெரியுறதோட இந்த எபிசோட பிடிக்கிறாங்க. டாட்டா பை பை டாட்டா.